கருவிகளை கொண்டு இசையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கருவிகளை கொண்டு இசையை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இசைனா என்ன, இசையின் நோக்கம்னா என்ன, இசையின் நோக்கம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் கருவிகளை கொண்டு நாம் இசையை உருவாக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு விவாதமோ இங்கே நடைபெறவே இல்லை. கருவிகளை கொண்டு இசையை உருவாக்கலாமா கூடாதா. ஆனால் ஒரு இசைத்துறையில் உண்மையான இசை என்ன அப்படிங்கிற விவாதம் கண்டிப்பாக இருக்கும். நாம் வெளியில் மக்கள் இசையை கேட்குறாங்க, ரசிக்கிறாங்க, அதோடு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அந்த இசைத்துறை இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தாக்கா எது உண்மையான இசை அப்படிங்கிற விவாதம் அங்கே கண்டிப்பாக நடந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு துறையிலையுமே எது உண்மை. இப்போ விஞ்ஞானம் இருக்குதுன்னு வச்சுங்க, விஞ்ஞானத்தை பார்க்குனீங்கன்னா அங்கே உண்மையான விஞ்ஞானம் எது அப்படிங்கிற மாதிரியான தேடல் இருக்கும். மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா வெறுமனவே மருத்துவ ஆராய்ச்சி மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. எது உண்மையான மருத்துவம் அப்படிங்கிற ஆராய்ச்சி இருக்கும். ஒரு கலைத்துறை போனீங்கன்னா அங்கேயும் எது உண்மை, கலைனா என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். அது மாதிரி கருவிகளை கொண்டு இசையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். அப்படிங்கும்போது எது உண்மையான இசை, இசையின் நோக்கம் என்ன, எதற்காக இசை அப்படின்னா எது உண்மையான இசை அப்படிங்கிறக்கு முன்னாடி இசையின் நோக்கம்ங்கிற என்ன தெரிஞ்சுப்போம், இசையின் பயன்பாடு என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். நடனம் ஆடுவதற்கு தேவையானதான் இசை. இசை இல்லாமல் நடனம் ஆட முடியாது. அதனால் இசையின் நோக்கம் நடனம் ஆடுவதற்கு தான் இசை தேவைப்படுகிறது. அப்படிங்கும்போது இசையை அப்போ எப்படி உருவாக்கணும், கருவிகளை கொண்டு இசையை உருவாக்கக்கூடாது. தபேலா, ஹார்மோனியம், அப்புறம் மிருதங்கம், கித்தாரு, வயலின், வீணை, இப்படி அப்போ குச்சிகளை கொண்டு மேஜல் அடிக்கிறது, மேளம் போடுறது, இந்த மாதிரி இசையை உருவாக்கக்கூடாது. இது ஒரு நம் வாழ்கிற பகுதியில் ஒரு அமைதியின்மையை தான் ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கு இடையூறுகளை தான் ஏற்படுத்தும். அப்போ உண்மையான இசை என்பது என்னன்னாக்கா அது பிறருக்கு இடையூறு செய்யாதது. இன்றைக்கி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒலிபெருப்பிகளெல்லாம் இசையை போடுறாங்க. உண்மையான இசை என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்குள்ளே வளர்ந்து இழுத்துட்டு போகிற அப்படி இந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான இசை நம்ம வாயால் இசைக்கக்கூடியது. நம்ம நடனம் ஆடுகிறவர் தனது நடனத்திற்கு தேவையான இசையை தனது வாயாலே அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான இசை. ஒருத்தர் இப்போ நான் நடனம் ஆடுறேன் அப்படின்னா நான் நடனம் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி எனது வாயில் நான் இசையை உருவாக்க வேண்டும். அந்த இசை வேணால் நான் இப்போ சொல்கிறேன். அதே நேரத்தில் இசை நடனம் ஆடுவதற்கு தேவைதான் இசை. அதுக்காக இசையை நம்ம இசைக்கும் பொழுது கண்டிப்பாக நடனம் ஆடியே தீரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உட்காந்துட்டு நம்ம சும்மா கூட இசைக்கலாம். வாயால் இசைப்பதற்கு பேர் தான் உண்மையான இசை, இயற்கையான இசை. மற்ற எல்லாமே செயற்கையான இசை. இந்த தபேலா, மிருதங்கம், வீணை, வயலின், கித்தாரு, இது எல்லாமே ஹார்மோனி, இது எல்லாமே செயற்கையான இசை. செயற்கையானது என்றைக்குமே தற்காலிகமானது தான். அது என்றைக்கும் நல்லா அழிஞ்சிடும். செயற்கை இடையில இயற்கை என்றைக்குமே இருக்கும். அதனால் இயற்கையான இசை என்றைக்குமே இருக்கும். அதனால் இயற்கையாக ஒரு இசை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா வாயால் உருவாக்குவாங்க. வாயால் இசைக்கின்ற இசை அப்படி வாயால் இசைத்து அவர் நடனம் ஆட வேண்டும். வாயால் இசைக்கின்ற இசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கேட்டுக்கோங்க. இப்படி தாங்க நீங்கள் அந்த இசைக்கு இது இவ்வளோதான் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு இசை இசைப்போம், நாளைக்கு அது வேறு மாதிரி வரும். புது புது இசைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வாயால் இசைத்து அதற்கு தகுந்தாற்போன்று அவரவர் நடனமாட வேண்டும். அவரவர் நடனமாடுவதற்கு தகுந்தாற்போன்று அவரவர் இசை வாயால் இசையமைச்சிக்க வேண்டியதான். இந்த இசை நான் இசைக்கிறேன் அப்படின்னா இது இன்றைக்கி மற்றவங்களுக்கு கேட்காது. நான் இசைப்பது எனக்கு கேட்கும், எனக்கு தெளிவாக கேட்கும். அது அப்போது நான் நடனம் ஆடுவதற்கு எனக்கு தெளிவாக கேட்டால் போதும். அது மற்றவங்களுக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒலிபெருக்கிலெல்லாம் பாட்டெல்லாம் போட்டு மற்றவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே இடையூறுகள்.
இன்றைக்கி வந்து இசையில் வந்து இப்போ இப்போ இளையராஜா இசை, ஏஆர் ரஹ்மான் இசை, எம்எஸ் விஸ்வநாதன், மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இசை அப்படின்னு நம்ம இதெல்லாம் இசையின் வடிவங்களாக நம்ம இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இது எல்லாமே பொய். இது எல்லாமே இன்னும் ஒரு 20 வருஷம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் இளையராஜா இசையெல்லாம் இருக்கும், ஏஆர் ரஹ்மான் இசையெல்லாம் இன்னும் 1000 ஆண்டுகள் முன்னாலும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே இதோட இயந்திர அறிவியல் உலகம் வந்து இயந்திரங்களால் உருவாக்கப்பட்ட இசை இது. உலோகங்கள் இல்லைன்னா உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அதற்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இசையின் பிறப்பிடங்கிறது இப்போ வந்து தபேலா, ஹார்மோனியம் இந்த மாதிரி இசையின் பிறப்பிடங்கிறதே எப்போ உருவாகுது அப்படின்னா உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து தான் இந்த இசை வருது. இது உலோக கருவிகளால் உருவாக்கப்பட்ட இசை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இயந்திரங்களால் உருவாக்கப்பட்ட இசை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும். இந்த 2040க்கு அப்புறம் செயலிழக்கும் அப்படின்னு நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். அப்படின்னா இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த இசையும் செயலிழந்து போயிடும், இந்த இசையும் காணாமல் போயிடும். இப்போ வந்து எல்லா ஃபேக்ட்ரியும் எடுத்து மூடிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். மின்சார உற்பத்தி எல்லாமே நின்று போய்விடும். அப்புறம் வந்து எல்லா தொழிற்சாலையும் நின்று போயிடும். அப்புறம் வந்து ஒரு இரும்பு இந்த உற்பத்தி தொழிற்சாலை இந்த மாதிரியான உற்பத்தி தொழிற்சாலை எல்லாமே நின்று போய்விடும். மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இயற்கையோடு இணைந்து மக்கள் வாழ்வதற்காக புறப்பட்டு விடுவார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ தபேலா இதெல்லாம் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் விவசாயம் பண்ண போயிடுவாங்க. தபேலா உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோங்க, நாதஸ்வரம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோங்க, கிதாரு, அப்புறம் வந்து ஹார்மோனிய பெட்டி இதெல்லாம் உற்பத்தி செஞ்சிட்ருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க. வேறு தொழில்னால் என்ன, உணவு உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழிலை செய்வதற்காக சமவெளியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நகரங்களில் வந்து விவசாயம் செய்யணுன்னாக்கா அந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் நம்ம இடிச்சாகணும். அந்த இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லோரும் என்ன பண்ணுவோம், வேறு வழியே இல்லாமல் உணவுங்கிறது வந்து உணவுங்கிறது தவிர்க்க முடியாத தேவை. அந்த தேவையை பெறுவதற்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட் கட்டடங்களை விட்டு சமவெளி எங்கெல்லாம் இருக்குது விவசாயம் செய்யப்படுவாங்க. குடிசைகளில் வச்சு விவசாயம் செஞ்சாகணும், சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஹார்மோனிய பெட்டி, தவில், நாதஸ்வரம், கித்தாரு இந்த மாதிரியான இசைகள்லாம் வந்து இசையை உற்பத்தி செய்கிற கருவிகள் தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அவங்களும் அவங்க வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருங்கிணைந்த வேளாண்மை செய்கிற தொழிலை செய்ய போயிடுவாங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இசை நம்ம எது உண்மையான இசைன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அப்போ மின்சாரம் எல்லாமே நின்று போயிடும். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயல்படுறது வந்து இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போகும்போது இன்றைக்கி நம்ம எது உண்மையான இசைன்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ, அந்த சினிமா பாட்டு அல்லது இளையராஜா இசை, ஏஆர் ரஹ்மான் இசை, இப்படி எது உண்மையான இசைன்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமோ, எது 1000 வருஷம் ஆனாலும் உயிர்ப்போடு இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோமோ, இந்த இசையை நம்மளால் கேட்க விட முடியாது. ஏன்னா மின்சார உற்பத்தியே நின்று போயிடும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்கள் எப்படி பாட்டு கேட்பீங்க? அப்புறம் பாட்டு புத்தகத்தை வேணால் கொஞ்ச நாள் பாடிட்டுருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த பாட்டு புத்தகமும் கிழிஞ்சு போயிடும். பாட்டு புத்தகமும் அச்சடித்து கொடுக்குறதுக்கு அந்த தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும். அப்புறம் அதுக்கப்புறம் வரப்போகிற இசை தான் உண்மையான இசை. இப்போது இந்த சினிமா பாட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பாடிட்டு இருந்தாங்க, தாலாட்டு பாடிட்டு இருந்தாங்க, ஒப்பாரி பாடிட்டு இருந்தாங்க, அப்படி தானே? அப்போ அந்த பாட்டு தான் திரும்பவும் வருமா? இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அந்த மாதிரி தான் மக்கள் முன்னாடி பாடிட்டு இருந்தாங்களே, தாலாட்டு பாட்டு, அப்புறம் ஒப்பாரி பாட்டு, அப்புறம் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கான பாட்டு, இப்படி அப்புறம் பொழுதுபோக்காக உட்காந்து பாடுற பாட்டு, இந்த மாதிரி தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040க்கு அப்புறம் செயலிழந்த பிறகு மக்கள் திரும்பவும் வந்து அவங்க இந்த சினிமா பாட்டெல்லாம் மறந்து அவங்களே பாட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னொன்று சொல்கிறேன். என்னென்னாக்கா கலைனா என்னென்னாக்கா, கலைகள் அப்படின்னாக்கா அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விடுபட்டது. அது வேறொரு உலக அனுபவங்களை கொண்டது. இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு இன்னொரு உலகத்துக்கு போகணும். அப்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாட்டு பாடுறது இதெல்லாம், பாடலுக்கு இசை தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, பாடலுக்கு இசை தேவையில்லை, இசைக்கு வந்து நடனம் தான் தேவை. நடனமும் இசைக்கும் தான் தொடர்பை தவிர பாடல் என்பது இசை இல்லாமல் நம்மளால் பாட முடியும். ஒரு பாட்டு படிக்கிறோம், அதுக்கு இசை தேவையில்லை தானே? அப்போ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இசை, பாட்டு, நடனம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. அதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைப்படி தான் நம்ம அதை பண்ணணும். அதை வந்து கடைபிடிக்கணும், அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நடனம் ஆடுறதுக்கு பாடல் பாடிக்கிட்டே, நடனம் ஆடிக்கிட்டே, நடிச்சுக்கிட்டே, ஒரு சோக காட்சியால் நடிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவார், நடனம் ஆடுவார், அப்படி எல்லாத்தையும் பாட்டு பாடுவார்.
அப்போ எல்லாத்தையும் ஒரு ஒன்றாக்கிட்டாங்க. ஏன்னா வியாபாரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கணும், அது என்ன வேணாலும் பண்ணலாம், அதுதான் விதிமுறை. நீங்கள் விதிமுறை இயற்கை விதிமுறைக்கு பட்டு தான் இருக்கணும், இயற்கை விதிமுறையை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும், அந்த விதிமுறையை மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை பார்க்கவே முடியாது, பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விதிமுறையை நம்ம எப்படி வேணாலும் மாற்றலாம். அப்படி மாற்றும்போது தான் அந்த மூட நம்பிக்கைகள்லாம் வருது. ஏன் மக்களுக்கு இந்த அறிவுபூர்வமாக மக்கள் வாழ முடியல அப்படின்னா, மக்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நாம் இயற்கை விதிமுறையெல்லாம் மாற்றி அமைத்து விட்டு செயற்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த செயற்கையான அறிவு தான் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாமே. அதில் தான் நம்ம அறிவுபூர்வமான வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். அப்போ ஒரு இசைக்கும் பாடலுக்கும் தொடர்பு கிடையாது, இசைக்கும் நடனத்துக்கு தான் தொடர்பு. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040க்கு அப்புறம் செயலிழந்து போகும்போது எல்லா தொழிற்சாலை, எல்லா மின்சாரம் எல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இளையராஜா இசையை நீங்கள் எப்படி கேட்பீங்க? அல்லது ஏஆர் ரஹ்மான் இசையை நீங்கள் எப்படி கேட்பீங்க? கேட்க மாட்டீங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பாடுவீங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு பாடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பாட்டுக்கு நீங்கள் எங்கே போவீங்க? அவங்கவுங்களே பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவுங்களே அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், நமக்குள்ளே ஒவ்வொருத்தரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பாட வேண்டிய பாட்டை அவங்கவுங்களே உருவாக்குவாங்க. அவங்க ஆட வேண்டிய நடனத்தை அவங்கவுங்களே ஆடுவாங்க. இப்போ அவரை மாதிரி நடனம் ஆடுறது, பிரபுதேவா மாதிரி நடனம் ஆடுறது. இப்போ ஒரு நடனம் ஆடினா அந்த படத்தில் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி இவங்க காப்பி அடித்து ஆடிட்டுருப்பாங்க. சொந்தமாக கூட ஆடுவாங்க. அது மாதிரி சொந்தமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க, சொந்தமாக பாட ஆரம்பிச்சிருவாங்க, சொந்தமாக இசையை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இசைக்கும் நடனத்துக்கு தான் தொடர்பு, இசைக்கும் பாட்டுக்கும் தொடர்பு கிடையாது. பாடல் ஒரு உட்காந்துக்கிட்டு பாடலாம், நின்றுக்கிட்டு பாடலாம். நடனம் ஆடிக்கொண்டே பாடவும் கூடாது. அதுவும் விதிமுறை இது. அப்போ நடனம் ஆடிக்கிட்டே ஒருத்தர் பாடினான்னா ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுற? அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைங்கிறது. அறிவுபூர்வமாக வாழணும், இந்த விதிமுறைகளை மீறக்கூடாது. அது மக்களை குழப்புறதுக்கு. இப்போ பாருங்கள், கடைசியில் என்ன ஆகி போச்சு? நம்ம ஏன் ஆடக்கூடாதா? பாட்டு பாடிட்டே ஆடக்கூடாதா? இப்போ பார்த்தா இசைன்னா என்ன, வாயால் உருவாக்குறது தான் இசை அப்படிங்கிற உண்மையே தெரியாமல் போயிடுச்சு. இந்த கருவிகளை கொண்டு இசைப்பது தான் இசை அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கருவிகளை கொண்டு இசைப்பது ஒரு செயற்கையான ஒரு இசை, பணம் சம்பாதிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இசை. பணம் எனும் நடைமுறையை இந்த ஒரு 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது பணம் எனும் நடைமுறையே எல்லாம் போய்டும். அதுக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அத்தனை செயற்கை நடைமுறையும் அழிந்துவிடும். அதுக்கப்புறம் உருவாக போகிறதா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. சரி, கலைன்னா என்னென்னு சொன்னாக்கா, கலைன்னா என்னென்னா மனித வாழ்க்கையிலிருந்து விடுபட்டது. நாம் கலை மூலமாக கலைகள் ஒரு நடனம் ஆடும்போது அல்லது ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாடல் வார்த்தைகள் இருக்குல்ல, அது நமக்கு புரியக்கூடாது. புரியாத பாடலை பாட வேண்டும். அது மாதிரி ஒரு ஓவியம் வரைகிறோம் அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் அந்த காட்சியை பார்த்துருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான ஒரு ஓவியம். அது மாதிரி கவிதை வரிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் அந்த வார்த்தைகள்லாம் நாம் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு புரியக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கவிதைகளை எழுதக்கூடாது. அதுதான் கவிதை. நான் அது சம்மந்தமாக புத்தகம் வெளியிட போகிறேன். அதை பார்த்து நீங்கள் அல்லது வெளியிடும்போது எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக நடந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா கலைகளை கண்டுபிடித்தவன் நான் தான். அதனால் அதற்குரிய விதிமுறைகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். கலைகளை கண்டுபிடித்தவன் முதலில் மனித நிலையில் முழுமையடைந்தவன். பரிணாம வளர்ச்சியில் குரங்குகள் நாம் எப்போதும் குரங்குகள் தான். விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நமது உடலில் மூளையில் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறினோம். மனித உயிர்களாக மாறும்போது மனித உயிர்கள் வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை? மொழி தேவை, கலைகள் தேவை, எப்படி பேசணும், என்னென்னலாம் பேசணும், உறவுமுறை எப்படி அமைச்சிருக்கணும், குடும்பம் என்கிற அமைப்பை கண்டுபிடிக்கணும். இப்படி தெரியாது. நம்ம குரங்குலேருந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோன்னா மனம் என்னும் நோயால் மனித உயிர்களாக மாறும்போது நமக்கு எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்படி பேசணுமாங்கிறதே தெரியாது. சத்தமிட்டு கொண்டிருந்திருப்போம். அப்போ பேசுவதற்கு மொழியெல்லாம் தேவையாக இருக்கிறது. அதோட அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ இவ்வளோ கஷ்டப்படணுமா? அப்போ மொழியெல்லாம் கண்டுபிடிக்கணும், வார்த்தை கண்டுபிடிக்கணும். அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றதுக்கே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எல்லோரும் ஒத்துக்கணும். அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடணும். அம்மாவை அப்பான்னு கூடக்கூடாது, அப்பாவை தாத்தான்னு கூடக்கூடாது, அப்பாவை அப்பா. அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாரும் உடன்படணும். மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. யாரோ அகத்திய முனிவர் மலையில் போய் உட்காந்துக்கிட்டு தமிழ் மொழியை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சும்மா போய். மக்கள் தான் அதாவது மக்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து தான், அந்த சரியான வாழ்க்கை வாழ்ந்து தான்
ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து தான் அந்த மொழிகளையும் அதற்கான வார்த்தைகளையும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னா ஒழுக்கமாக வாழணும். ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னா கட்டுப்பாடாக வாழ்ந்தால்தான் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். அம்மா என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டாம் என்றால் அம்மாவாக வாழ வேண்டும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ண அம்மா என்கிற ஒரு உறவு முறைக்கு அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நமக்கு தெரியும்ல. இதெல்லாம் அம்மா செய்யக்கூடிய வேலை கிடையாது. அம்மானா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அம்மாவாக வாழ்ந்தால்தான் அம்மா என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். அம்மா என்பவள் அரக்கியாகவோ அல்லது ஒரு நடத்தை சரியில்லாத வாழும்போது அம்மா என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அம்மாவாக வாழ்ந்தால்தான் அம்மா என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். கட்டுப்பாடாக வாழ்ந்தால்தான் கட்டுப்பாடு என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் ஒழுக்கம். இப்படி மக்கள் வாழ்ந்து தான் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சாங்க. அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து அந்த வார்த்தைகள் மேம்படுத்தப்பட்டு இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த குரங்குலேருந்து மனித உயிர்களாக மாறுவதற்கு எத்தனை காலம் ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னா பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், கோடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வேணால் 1 லட்சம் எல்லாம் 2 லட்சம் ஆண்டுகள் வேண்டுமெனா இருக்கு. ஏன்னா இந்த மாற்றம் ஒரு இயற்கையான மாற்றம் கிடையாது. மனம் எனும் நோய் அந்த குரங்குகளுக்கு ஏற்பட்டதால் ஏற்பட்ட மாற்றம். ஏன்னா அப்போ நோயோடு தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு விலங்கு நிலையில் நாம் விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்த பொழுது நமக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டது. நமது உடலில் மூளையில் மனம் எனும் நோய் ஏற்பட்டது. அதனால் என்ன ஆச்சுனாக்கா ஒரு மனம் எனும் நோய் ஏன் ஏற்பட்டுச்சு? ஒரு அச்சம். இப்போ நம்ம காடுகளில் வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை சிங்கம், புலி, கரடி எல்லாம் சாப்பிட்டு போயிடும். சிங்கம், புலி, கரடி, அப்புறம் பாம்பு எல்லாம் கடித்து நம்மளை முதலை எல்லாம் கடித்து நம்மளை அதோட இறைக்கு வேட்டையாடப்பட்டு விடும். அப்போ எப்போதுமே நம்ம நிம்மதியாகவே தூங்க முடியாது. இப்போ ஒரு ஊருக்குள்ளே புலி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா? வீட்டுக்குள்ளே இருப்போம், வெளியவே வர மாட்டோம். அது மாதிரி தான் அப்போது நாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்திருக்கும்போது எவ்வளோ அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். எல்லாமே நாம் சிங்கத்திற்கும் புலிகளுக்கும் இரையாகி நம்ம செத்து தான் போயிருப்போம். அப்போது எவ்வளோ அச்சமாக இருக்கும். அப்புறம் குளிர்லாம் ரொம்ப பாதிக்கும். இந்த அச்சம்தான், இந்த பயம்தான் என்னன்னா நம்ம மனம் எனும் நோய். பயம் அதிகமாகும்போது கோபம் அதிகமாகும். பயம் அதிகமாகும், கோபமும் அதிகமாகும். யாருக்கு கோபம் இல்லையோ அவங்களுக்கு பயமும் இருக்காது. யாருக்கு பயம் இல்லையோ அவங்ககிட்ட கோபமும் இருக்காது. அதனால் நாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா அப்போது கோபப்படவும் மாட்டார். ரெண்டும் ஒரே மாதிரி தான். அந்த பயத்திற்கான பாதுகாப்பு தான் கோபம். நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு தான் கோபம். அதனால் எவ்வளோ அளவுக்கு அதிகமான பயம், அளவுக்கு அதிகமான கோபம், நம்மளை பாதுகாத்துக்க முடியலையே. நாம் குரங்குகள் ரொம்ப புத்திசாலி. நம்ம ரொம்ப புத்திசாலி. மற்ற உயிரினங்களை விட ஒரு சிங்கம், புலி செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்யும். தன்னுடைய கைகளால் என்ன பண்ணும் அப்படின்னா கல்லை எடுக்கும், கம்பை எடுக்கும், மரத்தில் தொங்கும். இப்படி பிற சிங்கம், புலி, கரடி இது போன்று கரடி கூட கையால் பண்ணும். இது போன்று மற்ற உயிர்கள் செய்ய முடியாத விஷயங்களை குரங்குகள் செய்யும்போது குரங்குகளுக்கு தங்களை பற்றி ஒரு பெருமித உணர்வு வரும். ஒப்பீட்டளவில் நாம் இன்றைக்கி நினைக்கிறோம்ல, மற்ற உயிர்கள் மாதிரி நாம் கிடையாது, நாம் ரொம்ப புத்திசாலி. அந்த நினைப்பு அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த குரங்குகள் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தது அல்லவா நமது மூதாதையர்கள், அவர்களுக்கே இருந்தது. அவர்கள் தங்களை உயர்வாகவும் ரொம்ப ஆனால் அப்படி நினைக்கும் போது திடீர்னு என்ன பண்ணிடுச்சு, ஒரு புலி சாப்பிட்டுட்டு போயிடும், ஒரு சிங்கம் சாப்பிட்டு போயிடும், வேட்டையாடி சாப்பிட்டு போயிடும். அப்போ எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும், கோபமாக இருக்கும், செம கோபமாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ உயர்வாக நினைக்கிறோம், இது என்ன? அப்போது அந்த பயமும் கோபமும் அதுதான் மனம் எனும் நோய் நம்ம உடலில் ஏற்படுறது காரணம். அளவுக்கு அதிகமான பயம், அளவுக்கு அதிகமான தூங்கவே முடியல. அப்போ இதை தூங்கலைன்னா என்ன ஆகும்? பைத்தியமே பிடிச்சிரும்ல. தூக்கமே இல்லை அப்படின்னா எப்படி தூங்க முடியும்? நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு புலி வரலாம், சிறுத்தை வரலாம். சிறுத்தை நம்மளை வேட்டையாடி விட்டு சென்று விடலாம். பாம்புகள் வரலாம். காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகளுக்கு அவ்வளோ அச்சுறுத்தல். அப்போ நிம்மதியாக தூங்கவே முடியாது. அப்போ தூக்கம் இல்லைன்னா ஒருத்தர் பைத்தியமாகவே ஆகிடுவாங்க. ஒருத்தர் 4 நாள் தூக்கம் இல்லைனாலே, 2 நாள் தூக்கம் இல்லைனாலே அப்புறம் அவங்க பைத்தியம் மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தான் அதாவது குரங்குகள் மனித உயிர்களாக மாறிய அந்த குரங்குகள் இருக்காங்கள, விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகளுக்கு மனமெனும் நோய் ஏற்பட்டது. மனமெனும் நோய் ஏற்பட்டதால் தான் நாம் மனித உயிர்களாகவே மாறினோம். நமது உடலில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு மனமெனும் நோய் தான் காரணம். இன்று நாம் நிமிர்ந்து நடப்பதற்கு உடலில் முடிகள்லாம் உதிர்ந்து நம்முடைய தோற்றங்கள் எல்லாம் மாறுறதுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனமெனும் நோய் தான் காரணம். அதனால்
மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு நாம் மனித உயிர்களாக மாற்றோம். மனித உயிர்களாக மாறுவதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? வார்த்தைகள் தேவை, மொழிகள் தேவை. அப்புறம் வந்து மொழிகளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாகணும், கட்டுப்பாடாக வாழ்ந்தாகணும், ஒழுக்கமாக வாழ்ந்தாகணும். அப்போ எல்லா வார்த்தைகளும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து மொழி, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து தான் நம்ம மொழியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் கலைகளை கண்டுபிடிக்கணும், பாடல் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாமே இப்போ வந்து அப்போ ஆடல் பாடல் எல்லாத்தையுமே என்னென்னா இப்போ நடக்கிறது எல்லாமே பரிசோதனை முயற்சி. இன்றைக்கி வந்து இசையை வந்து இது எல்லாமே உண்மையான இசையை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை முயற்சி தான். இன்றைக்கி வந்து சினிமா பாட்டு, இப்போ இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் மியூசிக், இது எல்லாமே பரிசோதனை முயற்சி. உண்மையான இசையை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை முயற்சி. எது உண்மையான இசை? ஒரு இந்த சினிமா கண்டுபிடிப்பதற்கு முன்பு இருந்த இசை அதுதான் உண்மையான இசைன்னு நாம் நம்பிட்டு இருந்தோம். அதுதான் உண்மையான பாடல்னு. அம்மா பாடுற பாட்டு, பாட்டி பாடுற தாலாட்டு, ஒப்பாரி, இதுதான் பாடல்னு நாம் நம்பிட்டு இருந்தோம். இதுதான் இசை. அப்போ வந்து ஒரு இந்த நாதஸ்வரம்லாம் அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காது. ஏன்னா அது நாதஸ்வரங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு உலோகங்கள் தேவை, தொழில்நுட்பங்கள் தேவை. புல்லாங்குழல்லாம் புல்லாங்குழல் வேணா இருந்திருக்கும், இந்த மாதிரி எளிமையான இசைகள் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாத போது நம்ம ஒரு இசை, இதுதான் இசை நம்பிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி கருவிகள் வரும்போது இசை வந்து அப்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, மொபைல் ஃபோன் அப்டேட்லாம் பண்ணுறாங்களா, அது மாதிரி இசையிலேயே அப்டேட் அதெல்லாம் பண்ணும்போது கருவிகளை சார்ந்த இசை, அப்போ இசையின் வடிவமே மாறுது. இது எல்லாமே பரிசோதனை முயற்சி. இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா, எது உண்மையான இசை? நாம் இன்னும் உண்மையான இசையை கண்டுபிடிக்கலை, உண்மையான வாழ்க்கையை கண்டுபிடிக்கலை. நாம் இன்னும் வந்து முழுமையடையவில்லை. முழுமையடையும் போது நமக்கு எது உண்மை என்பது நமக்கு தெரிந்துவிடும். அப்பொழுது எது பொய் என்பதும் தெரிந்துவிடும். அப்போ அதற்கான பரிசோதனை முயற்சிகள் தான் இந்த இசை, உண்மையான இசையை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை முயற்சிகள் தான் இந்த இளையராஜா மியூசிக்கு, சினிமா பாட்டு, ஏஆர் மியூசிக்கு, இது எல்லாமே வந்து சினிமா பாட்டு அல்லது நாட்டுப்புற பாட்டு, கிராமிய பாட்டு, இது எல்லாமே பரிசோதனை முயற்சி. அப்போ உண்மையான இசை கண்டுபிடிக்கும்போது இந்த இசையெல்லாம் காலாவதி ஆகிவிடும். எது உண்மையான இசையோ அதுதான் மனித இனம் உயிருடன் இருக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ எது உண்மையான இசை அப்படின்னா, எது உண்மையான பாடல்னால் நம்ம அப்போ கலைக்கான அடிப்படையான பொருள், அடிப்படையான விதிமுறை என்னென்னாக்கா, நாம் பேசுவது வந்து அதாவது நம்ம வந்து கலைகள் மூலமாக நாம் நடனம் ஆடுகிறோம்னா ஒரு அதுக்கு ஒரு பொருள் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அப்படி சோகமாக நடனம் ஆடுறது அல்லது வந்து ஏதோ ஒன்றை புரிய வைப்பதற்காக தாமரைப்பூ மலர்வது போன்று நடனம் ஆடி கைகளை வந்து அப்படி குவித்து தாமரைப்பூ அந்த மாதிரி எதையும் புரிய வைக்கக்கூடாது. சும்மா இசைக்கு தகுந்தாற்போல் நடனம் ஆட வேண்டும். இசைக்கு தகுந்தாற்போல் நடனம் ஆட வேண்டும். அதுதான் நோக்கமே தவிர வந்து அதன் மூலம் எதையாவது புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரி கவிதை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கவிதை எழுதுகிற வார்த்தைகள் வந்து நாம் பேசுகிற வார்த்தைகளில் இருந்து அந்த கவிதை எழுதக்கூடாது. அந்த வார்த்தைகள் முற்றிலும் ஒரு புதிய உலகத்தில் பேசுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால் கலைன்னா என்னென்னாக்கா, நம்மளை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போகிறது. இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நம்ம இன்னொரு உலகத்துக்கு போகணும். இப்போ கதைனா என்னென்னாக்கா, கதைனா சொல்லுன்னு அர்த்தம். கதையை வந்து எழுதக்கூடாது. ஏன் எழுதுனாங்க அப்படின்னா, அது வியாபாரம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க எழுதுனாங்க. கதைனா சொல்லணும், எழுதக்கூடாது. எழுதுறது கதை கிடையாது. எழுதுறது வந்து செயற்கையான கதை எழுதுகிறாங்கள, கதை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கதைனாலே சொல் என்று தான் அர்த்தம். பற்றி எவ்வளோ அந்த அளவுக்கு மொழி பாருங்கள். தமிழ் மொழி வந்து அதன் வார்த்தைகளிலே நீ அந்த வார்த்தைகளை கவனித்தாலே போதும், நாம் எப்படி அந்த நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரிந்துவிடும். கதை என்றால் சொல் என்று அர்த்தம். சொல்லுன்னு அப்புறம் ஏன் எழுதுறீங்க, கதை ஏன் எழுதுறீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. நிறைய பேத்துக்கு புக்கு போட்டு விற்றாதானே இப்போ பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் கதையை வந்து எழுதுகிறாங்க. அதனால தான் அப்போது இவங்க பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு வழக்கத்தையே மாற்றுகிறார்கள். கதை சொல்கிற அந்த வழக்கத்தையே கதை எழுதுகிற வழக்கமாக மாற்றிவிட்டார்கள். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு வழக்கத்தை பணம் சம்பாதிப்பது தான் இங்கு முக்கியம். அதற்காக இயற்கையான ஒரு வழக்கத்தை செயற்கையாக மாற்றுகிறார்கள். தங்கள் வசதிக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்கிறார்கள். அதனால் கருவிகளை கொண்டு இசைப்பதும் பணம் சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான இசை. மற்றபடி இது உண்மையான இசை கிடையாது, பொய்யான இசை, தற்காலிகமான இசை. இன்னும் 20 வருஷம் தான் இதற்கு ஆயுள். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே அதுக்கப்புறம் இந்த இசை அனைத்துமே அப்படியே காணல் நீர் போல மறைந்துவிடும். அப்போ அதாவது சூரியனை கண்ட பனித்துளிகள்லாம் எப்படி மறைஞ்சிருமோ அதே மாதிரி இந்த இசை, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 20 வருஷம் கழித்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இசை கருவிகள் எதுவுமே கிடைக்காது, மின்சாரம் இருக்காது, அப்புறம் வந்து நம்ம மியூசிக் கேட்க முடியாது, செல்ஃபோன் இருக்காது. இன்றைக்கி இசையை நம்ம எப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கோம், செல்ஃபோன் மூலமாக கேட்குறோம். அப்புறம் வந்து யாரும் டேப் ரெக்கார்டெல்லாம் அதிகமாக வச்சு எல்லா வீட்லேயும் இருக்கிறது இல்லை, எல்லாமே வந்து மொபைல் ஃபோனில் கேட்டுக்கிறாங்க, ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிறாங்க.
இது எல்லாமே இயந்திர அறிவில் 2040 பிறகு செயலிழந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் நம்மளுக்கு கிடைக்காது, நெட்வொர்க் எல்லாமே போயிடும், மின்சாரம் எல்லாமே போயிடும். எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழிலை செய்வதற்காக சமவெளியை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவார்கள். உணவை உற்பத்தி செய்ய வேண்டும், நம்ம வாழ்வதற்கான இடத்தை பிடிக்க வேண்டும். காங்கிரீட் கட்டிடங்களை கட்டி கொண்டு நாம் அளவும் முடியாது. ஏன்னா இங்கே நான் காங்கிரீட் கட்டடத்தை கட்டி வச்சுட்டு எனக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நான் விவசாயத்தை பண்ணணும், எல்லாம் பணம் எல்லாமே செயலிழந்து போயிடும். பணம் செயலிழந்துடும் 2040 பிறகு. அப்புறம் வியாபாரம், விற்பனை, வாகனங்கள்லாம் செயலிழந்து போயிடும். வாகனங்கள்லாம் யாரும் ஓட்ட மாட்டாங்க. எல்லாருக்குமே தேவை உணவு. எல்லாருமே ஒரே தொழிலில் செய்ய போகிறாங்க 2040 பிறகு. எல்லாருமே ஒரே தொழில், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகிற பொழுது எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் ஒரே தொழிலில் செய்வாங்க. இந்த உலகம் முழுக்க எல்லாருமே உணவு உற்பத்தி செய்கிற ஒரே தொழில் செய்வாங்க. ஏன்னா இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழந்து போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கருவிகளை கொண்டு இசையை உருவாக்க முடியவே முடியாது. ஏன்னா மொபைல் ஃபோனில் அப்போ இசையை கேட்கவும் முடியாது. மொபைல் ஃபோன்லாம் செயலிழந்து போயிடும். மொபைல் தொழிற்சாலை மூடப்பட்டு விடும். அப்புறம் நாதஸ்வரம், கித்தாரு, அப்புறம் இந்த மாதிரி கருவிகளையோ யாரும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. ஹார்மோனி பெட்டி யாரும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அப்புறம் அதன் மூலமாகவும் இசையை உருவாக்க முடியாது. ஒரு மேளம் அடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு மேளம் தேவை. வேறு எதில் தான் மேளம் அடிப்பீங்க? அப்புறம் தரையிலையும் மேஜையிலையும் அடிப்பீங்க. அந்த இசையை அந்த அளவுக்கு கவர்ச்சியாகவும் இருக்காது. அப்போ தான் உண்மையான இசை என்ன அப்படிங்கிறத தேடுவாங்க. உண்மையான இசை இப்போ எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு கையில் இருக்கிற இசைக்கருவிகளை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2040 அப்புறம் இந்த உலகம் செயலிழந்து போகுதில்ல, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த இசைக்கருவிகளை போட்டு அடிப்பாங்க. அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த இசைக்கருவிகளும் பிஞ்சு போயிடும், அது அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் தான் உண்மையான இசை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய வாயால் இசையை உருவாக்கி நடனம் ஆடுவார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக நடனம் ஆடுவார்கள். சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடனம் ஆடுறாங்களா, அது சும்மா செயற்கையானது. அது பயிற்சி எடுத்து, பல முறை பயிற்சி எடுத்து, ரிஹர்சல் பார்த்து, திட்டு வாங்கி, அடி வாங்கி, அவர் டான்ஸ் மாஸ்டர் போட்டு அடிப்பார். ஏன்னா ஒழுங்காடுன்னு சொல்லிட்டு திட்டுவார், அசிங்கமாக திட்டுவார். திட்டி அந்த நடன கலைஞர்களை ஆட வச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜில் போயிட்டு சூப்பராக ஆடுவாங்க. சூப்பர்ப்பா, செமையாக ஆடினீங்க, இந்த மாதிரி நடனத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டுற அளவுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னா, டான்ஸ் மாஸ்டர்கிட்ட அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம அவமானப்பட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு, இப்படி தான் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே காரணம் பணம் சம்பாதிப்பது தான். பணம் சம்பாதிப்பதற்கு இத்தகைய ஏற்பாடுகள், இந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஏற்பாடுகள் தேவை. வித்தியாசமான ஒன்று தேவை. இயற்கையின் பார்வையிலிருந்து வித்தியாசமான ஒரு பார்வை தேவை, வித்தியாசமான ஒரு அனுபவம் தேவை. அதான் பணம் சம்பாதிப்பதற்கான நோக்கம். பணம் சம்பாதிப்பதற்கு என்ன தேவைனாக்கா, வித்தியாசமான அனுபவங்கள் எங்கேருந்தெல்லாம் அது இயற்கையிலிருந்து வித்தியாசமான செயற்கையான அனுபவங்கள் அத்தனையுமே வித்தியாசமான அனுபவங்கள். செயற்கையான அனுபவங்கள் தான் ஏன்னா இயற்கையானது இதை தெரியுது, நான் ஏன்ப்பா வரணும்? பணம் சம்பாதிப்பதற்கு பணம் என்றால் என்னவென்றால் அது செயற்கையானது, அது வித்தியாசமானது. அது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது, தற்காலிகமானது. அதனால் அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. இடையில போயிடும். அதுக்கு ஆயுட்காலமே, பணத்திற்கான ஆயுட்காலமே இன்னும் 20 வருஷம்தான். அப்போ இந்த 20 வருஷத்தில் வித்தியாசமான அனுபவங்களை கண்டு ரசிப்பது தான் மனித வாழ்க்கையாக இருக்கிறது. வித்தியாசமான அனுபவங்களில் முழுமையடைந்து விட்டோம். போதும்பா அப்படின்னு போர் அடிச்சு போச்சு. இந்த சினிமா அல்லது மொபைல் ஃபோன் எல்லாமே போர் அடிச்சு போச்சு. மொபைல் ஃபோன் பார்க்குறது, எத்தனை காலத்துக்கு தான் அந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது? புதுசாக மொபைல் ஃபோனில் டெக்னாலஜி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவனுக்கே போர் அடிச்சிடும். என்னடா இந்த மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேறு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே பண்ணிகிட்ருக்குது? அவனுக்கே போர் அடிச்சிடும். அது ஒரு பயங்கரமான நெருக்கடி, ஒரு அழுத்தம். அடுத்தடுத்து ஃபோனில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவனுக்கு எவ்வளோ அழுத்தம் பாருங்கள். இந்த அழுத்தத்தை எத்தனை வருஷத்துக்கு தான் தாங்கும்? எத்தனை வருஷத்துக்கு தான் அவங்க எப்படி இருப்பாங்க? அப்போது அவங்களுக்கும் போர் அடிச்சிடும், மக்களுக்கும் போர் அடிச்சிடும். எல்லாம் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆக இந்த நடைமுறைகள்லாம் போர் அடிச்சிடும். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இதுக்கு இன்னும் ஆயுட்காலம் இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் செயலிழந்து, அதுக்கப்புறம் இயற்கையான வாழ்க்கை அங்கே இயற்கையான அனுபவம், செயற்கையான அனுபவம் கிடையாது. அங்கே வித்தியாசமான அனுபவம் அங்கே கிடைக்காது. இந்த சினிமா பாடல், இந்த சினிமா இசை, இது எல்லாமே வித்தியாசமான அனுபவங்கள். இந்த காங்கிரீட் கட்டடங்களில் வசிப்பது, இது எல்லாமே செயற்கையானது, வித்தியாசமான அனுபவம் தான், அவ்வளோதான். இந்த போரிடுதல், சண்டை போட்டது, இந்த டிமில் துப்பாக்கி எடுத்தால் பீரங்கியாக வச்சு சொல்கிறது, அணுகுண்டு போடுறது, எல்லாமே வித்தியாசமான அனுபவங்களை தேடி இவங்க போகும்போது இவங்களுக்கு கிடச்சிது. வித்தியாசமான அனுபவங்கள் அவ்வளோ சாதாரணமானது, பயங்கரமானது. இது பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது.
அழிவுகள், இந்த மாதிரி பேரழிவுகள், போர், இதெல்லாம் வித்தியாசமானது. வித்தியாசமாக ஏதாவது யோசிக்கணும், வித்தியாசமாக சிந்திக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. இவங்க ரொம்ப வித்தியாசமான ஆளியா, இவன் பயங்கரமாக வித்தியாசமாக சிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி அந்த சிந்தனைக்கு நம்ம வந்து அதை வரவேற்கும் போது, அந்த சிந்தனையை ஊக்குவிக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா, அப்போ தான் இந்த மாதிரி போர்கள்லாம் வந்தது. போரிடுறது அதை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான். இவர் வித்தியாசமாக சிந்திக்கிறாரியா. போரிடுறது, இப்போ 10 பேரை கூப்பிட்டு 1000 பேர்த்தை கூப்பிட்டு எதிரி நாட்டுக்குள்ளே சண்டை போட்டு அங்கே நிறைய பேர்த்தை கொண்டு போட்டு வந்து வித்தியாசமாக யோசிக்கிறாயா அப்படின்ற. அப்போ அந்த வித்தியாசமான சிந்தனை தான் கடைசியில் என்ன ஆச்சுனாக்கா பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தியது. வித்தியாசமான சிந்திக்கிறதே வேஸ்ட்டுப்பா, பயங்கரமாக வித்தியாசமாக சிந்திக்கிறதே ரொம்ப டேஞ்சரு. அதனால் வந்து இயற்கையாக சிந்திப்போம், இயற்கையாக எல்லாம் கொஞ்சம் அடங்கி நடப்போம், பணிவாக நடப்போம், எல்லா உயிர்களை போன்று நடப்போம் அப்படின்ட்டு மாறும்போது டக்குன்னு மாற முடியாது. போர்களை நாம் இன்னும் முற்றும் நிறுத்தியாகவில்லை. அதனால் இப்போ யாரும் போரிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனாலும் போர் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கு உதாரணம் ரஷ்யா உக்ரைன் போர். இந்த காலத்திலும் போரிடுகிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது போர் இன்னும் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து விடுபடவில்லை. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக யோசிக்கணும், வித்தியாசமாக சிந்திக்கணும். அதனால தான் இந்த மாதிரி வன்முறை, கலவரம் அல்லது வந்து மத கலவரம், சாதிகள் வித்தியாசமாக யோசிக்கிற மதம் என்பது, போர் எல்லாம் அழிவுகள், பேரழிவுகள், நோய்கள் என்பது ஒரு வித்தியாசமானது. நோய் என்பது இயற்கையானது என்னதுனாக்கா ஆரோக்கியம்தான். இயற்கையானது நிரந்தரமானது. இது நோய் என்பது செயற்கையானது, வித்தியாசமானது, தற்காலிகமானது. அதனால் நோயிலிருந்து மனித உயிர்கள் விடுபடவே முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து வித்தியாசமான ஒரு உலகம். இயற்கையின் பார்வையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு உலகம், தற்காலிகமான ஒரு உலகம், செயற்கையான ஒரு உலகம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உலக அனுபவங்கள் தான் நோய்கள்லாம் வந்து இந்த உலக அனுபவங்களில் இயந்திர அறிவியல் உலகம் எனும் வித்தியாசமான செயற்கையான உலகத்திலிருந்து பெறப்படுகிற அனுபவம் தான் இந்த நோய்கள்லாம். அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் 20 வருஷத்தில் செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லா மக்களும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போயிடுவாங்க. அப்போ யாரும் வந்து தொழிற்சாலையில் அப்போ டாக்டர், இன்ஜினியர் இப்படி யாருமே வந்து இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணவே மாட்டாங்க. ஓட்டுநர்கள், இந்த மாதிரி ஃப்ளைட்டு இதெல்லாம் எல்லோரும் ஒருங்கிணைந்த வேளாண்மை. உலகத்தில் உள்ள 800 கோடி பேரும் ஒருங்கிணைந்த வேளாண்மைன்னா என்னன்னாக்கா, அதாவது உணவு உற்பத்தி செய்கிற தொழில். அதாவது நெல், கோதுமை இந்த மாதிரி இதை மட்டுமே, தானியங்களை மட்டுமே பிரதானமாக உற்பத்தி செய்கிற தொழில் கிடையாது. ஏன்னா தானியங்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா என்ன தேவைன்னாக்கா, அதை வந்து ஒரு நெல்லை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதை வந்து அறுவடை செய்யணும், காய வைக்கணும், அப்புறம் வந்து அம்மியில் போட்டு உரலில் போட்டு குத்தணும், புடைக்கணும், பிரித்து எடுக்கணும், அப்புறம் அதை வந்து அரிசியாக மாற்றி அப்புறம் அதை பொங்கணும். அதுக்கு உப்பு தேவை. நான் என்ன சொல்கிறேன், 2040க்கு அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சா, உப்பு எடுக்கிறதுக்கு கடற்கரைக்கு எப்படி போவீங்க? கடற்கரையிலேருந்து உப்பளத்துலேருந்து பிரித்து அந்த உப்பை எடுத்து மக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இப்படி நிறைய பிரச்சனைகள். அதனால் உப்பு வந்து 2040க்கு அப்புறம் மக்களுக்கு கிடைக்காது. வேறு வழியே இல்லை. இன்றைக்கி வாகனங்கள் இருப்பது நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? உப்பு சேர்த்து சாப்பிட்றது. உப்பு போட்டு சாப்பிட்றது வந்து வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான டேஸ்ட். புரியுதுங்களா? வித்தியாசமான அனுபவங்களை தேடும்போது தான் இயற்கையோடு இணைஞ்சி இயற்கையாக வாழும்போது அந்த உப்பு மூலம் உப்பு சேர்த்து சமைக்கப்பட்ட அந்த சமையல் உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, நமக்கு பிடிக்காது. வித்தியாசமாக வாழும்போது தான் வித்தியாசமான டேஸ்ட் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் உப்பு தேவைப்படுது. வித்தியாசமான டேஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உப்பை பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போ 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துரும்ல. அப்போ வந்து போக்குவரத்து வாகனங்கள், லாரி, பஸ் எல்லாமே செயலிழந்துடும். அப்போ நீங்கள் கடற்கரையிலேருந்து, இப்போ நான் வந்து கடற்கரையிலேருந்து இங்கேருந்து நான் வசிக்கிற பகுதியிலேருந்து கடற்கரை வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 50 கிலோமீட்டர் தான். போக்குவரத்து வாகனங்கள் இருப்பதால் தான் அங்கேருந்து ஆனால் கடற்கரையில் எல்லா கடற்கரையிலையும் உப்பு உற்பத்தி செஞ்சிட்ருக்க மாட்டாங்க. உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறதுக்கு தேவை என்ன? வெயில் தேவை. அப்புறம் அதற்கேற்ப ஒரு நில அமைப்பு, அதற்கேற்ப தொழில்நுட்பம்லாம் தேவை. அது சாதாரண வேலையே கிடையாது. உப்பு உற்பத்தி என்பது சாதாரண வேலையே கிடையாது. வெறும் தண்ணியை வந்து சமவெளியில் ஊற்றிட்டு அது காஞ்சி போச்சுன்னா உப்பாக மாறும் அப்படின்லாம் கிடையாது. அதற்குன்னு வயல் தேவை, நிறைய தொழில்நுட்பங்கள் தேவை. அதெல்லாம் தெரிஞ்சு தான் உப்பை ஒரு சில பகுதிகளில் தான் தயாரிப்பாங்க. எல்லா நாட்டிலையும் தயாரிக்க முடியாது. குளிர்ந்த பனிக்கட்டி பிரதேசங்களில் வாழ்கிற அந்த நாடுகளில், வெயிலே அடிக்காத நாடுகளில் எப்படி உப்பு தயாரிப்பாங்க? இப்போ கடந்த காலங்களில் எல்லோரும் உப்பு சாப்பிட்டாங்களா அப்படின்லாம் கேள்வி இருக்குது. எல்லோரும் உப்பு சாப்பிட்ருப்பாங்களா? அதாவது கடந்த காலங்கள்னால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உப்பு பயன்படுத்தி யாருமே பெரும்பாலான மக்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா
இப்போ மலைகளெல்லாம் மக்கள் வசித்தாங்க, அவங்களுக்கெல்லாம் உப்பு கடற்கரையிலேருந்து தான் போகணும். யார் கடற்கரையிலேருந்து உப்பை எடுத்து அங்கே கொண்டு போனாங்க? அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு மலைகளில் காடுகளில் இந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறாங்களான்னே வெளி உலகத்துக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வச்சுருக்கோம், எல்லா ஊர்களையும் ஒருங்கிணைச்சி வச்சுருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்தில் மக்கள் வாழ்வாங்க, வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க, வெளியில் உள்ள ஊர்களோடு தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. தொடர்பு இல்லை. அப்போது அவங்களுக்கெல்லாம் உப்பை யார் கொண்டு கொடுத்துருப்பா? ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் விற்பனை என்கிற நடைமுறை இல்லாத காலகட்டத்தில், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பணத்திற்கு அந்த அளவுக்கு மதிப்பு கிடையாது. பணம் கொடுத்து வாங்குகிற பொருட்கள் அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குறைவு தான். அவரவர்களுக்கு தேவையான பணம் கொடுத்து வாங்குகிற ஓரிரு பொருட்கள் என்னென்னாக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஆடைகள் தான். மற்றபடி இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ பணம் கொடுத்து பொருட்கள் வாங்குகிறோம். அன்றைக்கி ஒரு கடை இருக்கும், ஊரில் ஒரு கடை இருக்கும், அந்த மளிகை கடை ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது உப்பு வந்து ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து எல்லாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கி உப்பு கலந்து உணவு சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட தனித்தனியாக வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க நிறைய இருக்காங்க. வெளி ஊர்களோடு தொடர்பு இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் உப்பை எப்படி பயன்படுத்தியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அப்போ அவங்க உணவு முறை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஆனால் சுவையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சுவை வந்து இயற்கையான சுவையாக இருக்கும். உப்புனால் சமைக்கப்படுகிற சுவை என்பது வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளின் சுவை என்பது வித்தியாசமான சுவை. வித்தியாசமான அனுபவங்களை தேடிய மனித உயிர்களுக்கு கிடைத்த சுவை தான் பிடித்த சுவையாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து அப்போ 2040க்கு அப்புறம் நோய்களுக்கு காரணமே இந்த உப்பு தான். தினம் உப்பு வந்து உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. வித்தியாசமான உணவுகளான உப்பு என்ன பண்ணிச்சு? வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அதுதான் நோய்கள். அதனால் வித்தியாசமான நோய்களுடனான அனுபவம்லாம் இருக்குல்ல, வித்தியாசமான அனுபவங்கிறது அது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு கொடூரமான அனுபவம். நோய்களால் அவதிப்படுறாங்களா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். நோய்களால் அவதிப்படுறாங்களா, ஒரு சர்க்கரை நோயாளி, அல்லது ஒரு சிறுநீரகம் செயலிழந்து போனவர்கள், அல்லது புற்றுநோயாளிகள், அவர்களுக்கு ஆஸ்மா பேஷண்ட்டு, இவங்கெல்லாம் யாருன்னா இவங்கெல்லாம் வித்தியாசமான அனுபவங்களை அனுபவிப்பவர்கள். போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஐயோ குணமாகாதா தெரியாதனமாக ஒரு வித்தியாசமான அனுபவங்களுக்கான அந்த பிடியில் மாட்டி கொண்டவர்கள், வெளிவர வழி தெரியாமல். அப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலே எனக்கு நான் ஏன் இப்படி பேசுகிறேன், நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன், நான் எப்படி வந்து இந்த மாதிரி மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக மாறினேன். நானே வந்து வித்தியாசமான அனுபவங்களை தேடி சென்றவன் தான். நான் மிகப்பெரிய நோயால் பாதிக்கப்பட்டவன் நான். அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும், வித்தியாசமான அனுபவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற ஆராய்ச்சியில் தான் வித்தியாசமான அனுபவங்களிலிருந்து விடுபட்டு, செயற்கையான அனுபவங்களிலிருந்து விடுபட்டு இயற்கையான ஒன்றை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு போகும்போது தான் எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து பொய்யானது, தற்காலிகமானது, செயற்கையானது, வித்தியாசமானது. அப்போ இதற்கு எதிரான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதுதான் வந்து இன்னொரு 20 வருஷத்துக்கு கழித்து வரப்போகுது 2040க்கு பிறகு. அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு இயற்கையான அனுபவம். அங்கே கிடைக்கிற அனுபவம் வந்து ஒரு இயற்கையான அனுபவம், செயற்கையான அனுபவம் இல்லை. அதுதான் வந்து சரியான அனுபவம், உண்மையான அனுபவம், நிரந்தரமான அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு தேவைப்பட்டது. அப்போது இன்றைக்கி நான் செய்கிற ஆராய்ச்சி வந்து ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அது அவங்கவுங்களுக்கு ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டு தான். எனக்கு தேவையில்லாத ஒன்றை நான் யோசிக்கவும் சிந்திக்கவும் முடியாது. அது மாதிரி இப்போ பெரியார் யோசித்தாருன்னா அது அவருக்கு அது தேவையாக இருந்தது, அவருடைய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருந்தது, அவர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு அது தேவை. அதுவும் மார்க்ஸ் யோசித்தாருனாக்கா அவருடைய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருந்தது, அவருடைய வாழ்ந்த காலகட்டத்திற்கு அது தேவை. இப்போ நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போய்விடும், அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை உருவாக போகுது அப்படின்னா அது என்னுடைய தேவை, எனது வாழ்க்கை, நான் வாழ்ந்த காலகட்டத்திற்கு அது தேவைப்படுகிறது. அதனால தான் நான் அதை யோசிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நான் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமாக யோசிக்கணும், எல்லாரை விட இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி கூட யோசித்து கடைசியில் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாரையும் அந்த மாதிரி யோசிப்பாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நான் யோசித்ததுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நிலையை நான் அடைந்து விட்டேன். பாருங்கள், ஒரு மனித நிலையில் வந்து பரிணாம வளர்ச்சியில் முதலில் மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் மாறிவிட்டேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நுழைகின்ற முதல் மனிதன் நான். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலை பாருங்கள். இந்த நிலை வந்து
யாருக்குமே இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் வரும், அது எனக்கு வந்திருக்கிறது. அப்போ நான் அன்றைக்கி யோசித்தேன், நான் ஏன் அப்படி யோசித்தேன், நான் முதல்ல ஒரு ஓவியம் வரைஞ்சேன். கிட்டத்தட்ட எப்போனா ஒரு 18 வயசில் நான் ஒரு ஓவியம் வரைஞ்சேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது நான் இப்படி ஒரு நிலையை அடைய போகிறேன், நான் மனித நிலையில் முழுமையடைய போகிற முதல் மனிதன் என்று எனக்கு அப்போவே அப்போ தெரியாது. அப்போல்லாம் எனக்கு ஒரு சராசரி மனிதன் இல்லை ஒரு பிழைப்பிற்காக ஒரு அலைகிற ஒரு சராசரி மனிதனாகத்தான் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தேடல், என்னுடைய உணர்வுகள் கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு ஓவியம் வரைஞ்சேன். என்ன ஓவியம்னாக்கா, ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஓவியத்தை வரைஞ்சேன். என்ன ஓவியம்னாக்கா, அப்போ எப்போன்னா 2000 வருஷம், அப்போ 2000 வருஷம் பிறக்க போகுதுன்னு சொன்னாங்கள்ல, 2000 வருஷம் பிறக்க போகுது. 1999 முடிஞ்சு 2000 வருஷம் பிறக்க போகுது. அப்போ நான் ஒரு ஓவியக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஓவியத்தை வரைஞ்சேன், ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற அந்த 2000 வருடத்தை வரவேற்கின்ற வகையில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சேன். அந்த ஓவியம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெண் நிர்வாணமாக ஆகாயத்தில் இன்னொரு உலகத்திற்கு பறந்து செல்கிறாள் அப்படின்னு நான் போட்டேன். அப்போல்லாம் நான் இந்த அளவுக்கு யோசிக்கலை, இப்படி ஒரு யோசனை உடையவனாகவே நான் இல்லை சார். ஆனால் நான் வரைகிற என்னுடைய உள்ளுணர்வு பாருங்கள், என்னுடைய கடமை என்பது நான் பிறந்த போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது என்பது தான் உண்மை. அதைத்தான் நான் இப்போ உணர்கிறேன். நான் என்னென்னா, ஒரு பெண் நிர்வாணமாக இன்னொரு உலகத்திற்கு போகிறாள், இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு. இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் உள்ள ஆடை கூட அந்த பெண்ணை அடிமைப்படுத்தும். ஆதலால் அவள் இந்த 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு, அது 20ஆ 21ஆன்னு தெரியாதுல, 2000 வருஷத்தில் நுழையும் போது அந்த பெண் சுதந்திரமாக பெண்ணாக போகிறாள். இந்த உலகில் உள்ள ஆடைகளை கூட, இந்த நூற்றாண்டில் உள்ள ஆடை கூட பெண்ணை அடிமைதான் படுத்தும் என்று அந்த ஆடையை துறந்து விட்டு நிர்வாணமாக இந்த 20ஆம் நூற்றாண்டு 2000 ஆண்டிற்குள் நுழைகிறாள். எந்த நூற்றாண்டுன்னு தெரியும், 21ஆம் நூற்றாண்டிற்குள் நுழைகிறாள். 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டிற்குள் அந்த பெண் தனது ஆடையை கூட திறந்து விட்டு செல்லும். ஏனென்றால் அந்த ஆடைக்கு கூட அந்த பெண்ணை அடிமைப்படுத்துகிற புத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிர்வாணமாக பறந்து செல்கிறாள். தனது இறக்கைகள் முளைத்த ஒரு பெண்ணாக, நிர்வாணமான ஒரு பெண்ணாக அவள் பறந்து செல்கிறாள் அப்படின்னு ஒரு ஓவியத்தை வரைஞ்சேன். அந்த ஓவியத்தை வரைஞ்சி நான் அதை காட்டினேன். கொஞ்சம் வாத்தியாரெலாம் நல்லா பாராட்டினாங்க. எப்படி இதை வரைஞ்சேன் அப்படின்னப்போ எனக்கு அது சரியாக பதில் சொல்லிடலாம். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு பாருங்கள் கரெக்டாக, நான் ஒரு சரியான ஒரு தளத்தில் நிற்கலை, சரியான புரிதல் எனக்கு இல்லைனாலும் என்னுடைய உள்ளுணர்வு கரெக்டாக இருக்குது. அதுதான் எனக்கு அப்போ நான் என்னுடைய 19 வயதிலே என்னுடைய உள்ளுணர்வு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு உலகத்துக்கு நாம் போக போகிறோம். இந்த உலகம் அடிமைப்படுத்துகிற உலகம், இந்த உலகம் அழிய தான் போகுது. நாம் சுதந்திரத்தை தேடி நம்ம எல்லாத்தையும் இழந்தாக வேண்டியது. அப்போது 2040க்கு பிறகு வரப்போகிற உலகத்தில் நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிற ஆடைகள்லாம் இருக்குல்ல, நூலிழைகளால் அணியப்பட்ட ஆடைகள், ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, இதெல்லாம் நம்ம போட முடியாது. ஏன்னா அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டு விடும். 2040க்கு பிறகு நாம் என்ன ட்ரெஸ் போடுவோம்? நம்ம இயற்கையிலேருந்து நம்ம தயாரிக்கணும். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுப்போம். இந்த ட்ரெஸ் இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற ஆடைகள்லாம் இருக்குல்ல, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு வர்ற மாதிரி நம்ம ஆடைகளை கொஞ்சம் தரமாக தயாரித்து வச்சுக்கலாம். ஆனால் அதை துவைக்க முடியாது. ஏன்னா சோப்பு தொழிற்சாலையும் எல்லாம் செயலிழந்து விடும். 2040 பிறகு சோப்பு தொழிற்சாலையும் செயலிழந்து விடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோப்பு தொழிற்சாலை செயலிழந்து வரும். அப்போ நம்ம சேர்த்து வைக்கிற இப்போ செயலிழந்துருச்சுப்பா. 2040க்கு பிறகு எல்லா தொழிற்சாலையும் எடுத்து மூடிட்டாங்க. துணி தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலை, அப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. சோப்பு தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் வாங்கி வச்ச ஆடைகளை எடுத்துக்கொண்டு சமவெளியை நோக்கி ஓடுவோம். ஏன்னா அங்கே போய் நம்ம விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் வாங்கி வச்சுருப்போம்ல, ஒவ்வொருத்தர்ட்டையும் ஆடைகள் நிறைய இருக்கும், போர்வைகள் இருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம போவோம். அங்கே போயிட்டு நம்ம பயன்படுத்துவோம். அந்த ஆடைகளை கொஞ்சம் நாளைக்கு போடுவோம். அப்புறம் அழுக்காக இருக்கும். அப்புறம் அது தண்ணியில் போட்டு துவைச்சி பார்ப்போம். ஆனால் அந்த அழுக்கு போகாது, அது கரைகள் போகாது. அப்போ எத்தனை வருஷம் சோப்பும் நமக்கு கிடைக்காது. சோப்பு போட்டும் துவைக்க முடியாது. இயற்கையில் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி, தாவர பொருளை பயன்படுத்தி அந்த துணிகளை துவைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் அந்த அளவுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எலுமிச்சை பழத்தை அந்த சாறை வச்சு அதை தண்ணியில் ஊற்றி அதில் நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு, சட்டையெல்லாம் போட்டு, பேண்ட், ஷர்ட்டு, புடவை, அப்படி பெண்கள் ஆடைகள், அவங்கள ஆடையெல்லாம் போட்டு ஊற வச்சு, போர்வை இதெல்லாம் ஊற வச்சு பார்ப்பாங்க. ஊற வச்சு அல்லது அதை இப்போ ஒரு பானையும் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா பானை கூட இப்போ நம்ம பானைன்னா உலோகத்தினால எவர் சில்வர் பானை, அது மாதிரி இந்த வட்டா, அலுமினிய வட்டா, பிரியாணிலாம் பண்ணுவாங்களே அந்த அலுமினிய வட்டா, இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா தொழிற்சாலை எல்லாம் அதுக்கப்புறம் கிடைக்க 2040க்கு வரும். 40க்குள்ளே நம்ம என்னெல்லாம் சேமித்து வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க.
அருவா, கத்தி, கடப்பாரை, பாண்டு சட்டி, அது மாதிரி பிரியாணி அண்டா, பிரியாணி செய்கிற அண்டா, அது மாதிரி பானை, சில்வர் பானை, டம்ளர், பிளேட்டு, நல்ல ஒரு 1000 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா 2040 எல்லா தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது நாம் இப்போ சேர்த்து வச்சது தான் அங்கே அந்த உலகத்துக்கு, நம்ம இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எப்படி புகுந்த வீட்டுக்கு போவாங்கள்ல, பெண்கள்லாம் புகுந்த வீட்டுக்கு போகும்போது சீர்வரிசையோட அவள் வாழ்கிறதுக்கு தேவையான, அந்த பெண் வாழ்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து பெற்றோர்களை அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இயந்திர அறிவியல் 2040க்கு பிறகு செயலிழந்து விடும். இந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், இப்போவே இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் சொல்கிறான் உண்மையாக பொய்யா, இவன் ஒரு சரியான பைத்தியக்காரனாக இருப்பானா, இல்லை இவன் எப்படி தொடர்ச்சியாக என்ன பேசுகிறான், இவனுடைய எல்லா பேச்சுக்கள்லேயும் உண்மை இருக்குதுப்பா, உண்மை தான், அவன் சொல்கிறது உண்மை தான், கண்டிப்பாக உண்மை தான், அதை யாராலையும் மறுக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழலை. உண்மையை கண்டறிந்து கொள்கிற, உண்மைகளை அடையாளம் கொண்டு கொள்கிற உலகில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால் நான் சொல்கிற கருத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது கண்டிப்பாக நீடிச்சு நிற்கும். அதோடு அந்த மாதிரி நாம் இன்றைக்கி என்னெல்லாம் பொருளை, அப்போ நம்ம 2040க்கு வர இன்னொரு உலகத்துக்கு போகிறோம். இயற்கையோடு இணைந்த ஒரு உலகத்துக்கு போகிறோம். செயற்கையான உலகிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு இணைந்த நம்ம இயற்கையான ஒரு உலகத்துக்கு போகிறோம். வித்தியாசமான ஒரு உலகத்திலிருந்து போதும்டா சாமி, இந்த வித்தியாசமான உலகத்தில் ஏற்பட்ட அனுபவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதும்டா சாமி. கஷ்டமாக தான் இருக்கும், என்ன இப்போ காங்கிரீட் கட்டிடங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டு அங்கே போகும்போது நம்ம என்னெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த அண்டா குண்டா, அப்புறம் சில்வர் பாத்திரம், அப்புறம் இந்த மாதிரி கருவிகள், அருவா, கடப்பாரை. ஏன்னா விவசாயம் செய்கிறதுக்கு நம்ம கருவிகள்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் 2040க்கு அப்புறம் யாரும் தயாரிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நமக்கு கிடைக்காது. இப்போ எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான, தனக்கு என்ன தேவை, ஆடைகள், போர்வை, ஆடை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆடைகள் எடுத்துக்கணும், ட்ரெஸ் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்படி எடுத்துக்கும் போது அந்த ஆடைகள் அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையுள்ள போயிட்டாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எல்லாமே செயலிழந்து போச்சு, அப்படி சும்மா கிடக்குது. இங்கே எல்லாமே தொழிற்சாலாம் மூடிச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் அந்த ஆடைகள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த உலகத்துக்கு போகிறாங்க. விவசாயம் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. அப்போ ஆடைகளை அணிந்து கொண்டு, அப்போ தினம் இவங்க எடுத்துக்கொண்டு சென்று போன ஆடைகளை அணிந்து கொண்டு வாழ்கிறாங்க. அப்போ போர்வை எடுத்து போத்திக்கிறாங்க, தூங்குறாங்க. குடிசைகளில் குளிர் தாங்க முடியாமல் போர்வை எடுத்து போத்திக்கிறாங்க. ஆனால் அந்த போர்வை அழுக்காகும், ட்ரெஸ் அழுக்காகும். இதை எப்படி துவைப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு சோப்பு கிடைக்காது. அப்போ எப்படி துவைப்பாங்க அப்படின்னா, ஒரு வேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பானை எடுத்துகிட்டு போவாங்க, சில்வர் பானை அல்லது அலுமினியம் அண்டா குண்டாலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் தண்ணியை ஊற்றி நிறைய எலுமிச்சம்பழத்தை போட்டு அதில் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஊற வச்சு, அப்புறம் அதை அந்த அண்டாவை சூடுபடுத்தி அடியில் நெருப்பு போட்டுறதுக்கு தீப்பெட்டி கூட கிடைக்காது. நெருப்பு அவங்கவுங்க கையாலே உருவாக்கிக்கணும். காசு கொடுத்து இன்றைக்கி நம்ம தீப்பெட்டி வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நெருப்பை கல்லை உரசி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு தீயை உற்பத்தி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊரில் என்ன பண்ணுவாங்க, நிரந்தரமாக தீயை அணைய விடாமல் எரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. போராட்டம், அது மிகப்பெரிய போராட்டம். ஒரு ஊரில் உள்ளவங்க பல்வேறு இடங்களில் நெருப்பை அணைய விடாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்டாவில் தண்ணியை ஊற்றி அதில் எலுமிச்சம்பழ சாரெல்லாம் புழிஞ்சு போட்டு அப்படி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதன் மூலம் ஏதாவது கரை போதா அப்படின்னு பார்ப்போம். அந்த அழுக்குகள் போதா, அந்த அழுக்கோட வாசனை போகுதா, இப்படி துணியை கொஞ்சம் காலத்துக்கு பாதுகாப்பாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த துணியும் கிழிஞ்சு போயிடும். அது ஒரு 50 வருஷம் வரும்னு வைங்களேன். சில போர்வைகள்லாம் 50 வருஷம் கூட வரும். 50 வருஷம் வரா மாதிரி கூட போர்வைகளை இனிமேல் தயாரிப்பாங்க. இந்த போர்வை வாங்குங்க, இன்னும் 50 வருஷம் உழைக்கும், 60 வருஷம் உழைக்கும், நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட தயாரித்து விற்றாலும் விற்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற ஆடைகளை நம்ம பயன்படுத்துவோம். அழுக்கோடையும் நாற்றத்தோடையும் யாரும் ட்ரெஸ் போட மாட்டாங்க. ட்ரெஸ் போடணுங்கிறதுக்காக அழுக்கோடையும் நாற்றத்தோடையும் யாரும் போட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் சரி நைட்டு போத்திக்கிறதுக்கு வேணால் சரி அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நாற்றம் அடித்தாலும் பரவாயில்ல, ஒரு போர்வை எடுத்து போத்திப்பாங்க. அதே நேரத்தில் பகல் நேரத்தில் அழுக்கும் நாற்றமும் அடிக்கிற ஒரு ஆடைகளை, துவைக்க முடியாத ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு வாழ்வாங்களா அப்படின்னா
கண்டிப்பாக அதுக்கு யாரும் வாழ மாட்டாங்க. ஏன்னா வந்து பகல் வாழ்க்கைன்னு அதில் ஒரு அழகாக மற்றவங்கள அழகாக வெளிப்படுத்தணும், அது வந்து தங்களுடைய அழகை வெளிப்படுத்தணும். ட்ரெஸ் போட்டாலும் அது அழகாக இருக்கணும். அழுக்கோடையும் நாற்றத்தோடையும் போடும்போது அழகு வந்து குறைஞ்சிரும். அதனால் அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடைகளை அணிய முடியாத சூழலில் நிர்வாணமாக வாழ்வதற்கு துணிந்து விடுவார்கள். ஏன்னா ஆடை வந்து அழுக்காக இருக்குது, நாற்றம் அடிக்குது. அதனால் வந்து நிர்வாணமாக வாழ்வதற்கு துணிந்து விடுவார்கள். அப்போ நிர்வாணமாக வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடலை உறுதியாக்கி கொள்வார்கள். தொப்பையோட இன்றைக்கி வந்து நம்ம தொப்பையோட இருக்கோம், தொளதொளன்னு இருக்குது, உடலில் ஒரு ஃபிட்னஸ்ஸே இல்லை. ஆனால் ஆடை இருப்பதற்காக ஆடையை மூடிக்கொண்டு நாம் வந்து ஆடைக்குள் ஒளிந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது தொப்பையை மறைத்து கொண்டு நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆடை அணிய முடியாத அந்த சூழலில் அவர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள வேறு வழியே இல்லாமல் உடலை உறுதியாக்கி கொண்டே ஆக வேண்டும். தொப்பையோட நிர்வாணமாக வாழ்கிறது வந்து ஏற்புடையதல்ல, அது நகைப்புக்குரியதாக மாறிவிடும். அப்போது வந்து அங்கே ஆடை அணிய முடியாத சூழலில் எல்லாருமே நிர்வாணமாக வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு வழியே இல்லாமல் வந்து உடலை உறுதியாக்கிக்குவோம். உடல் உறுதியாக நிர்வாணமாக வாழ்வது ரொம்ப பெருமை. இப்போ உடல் உறுதியாக இருக்குது அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க உடம்பை வெளிக்காட்டணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா உடல் உறுதியாக இருக்குது, 6 பேக் வச்சுருக்காங்க, சும்மா சூப்பராக படிக்கட்டு மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த உடலை வந்து அவங்க ஆடைக்குள்ளே மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அது 4 பேர் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து இயற்கையான ஒரு விஷயம். அதனால் வந்து நிர்வாணமாக வாழும்போது நமக்கு நிர்வாணமாக வாழ்வது வேறு வழியே இல்லாமல் நிர்வாணமாக வாழ்ந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு, அதாவது இன்னொரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நிர்வாணமாக வாழ வேண்டிய அவசியம், நிர்பந்தம் எல்லாமே கட்டாயம் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படும்போது அந்த நிர்வாண வாழ்க்கையை பெருமையோடு போட்டி போட்டுக்கொண்டு வாழணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? நிர்வாணமாக வாழ முடியும் அப்படின்னா வாழ முடியும். அதுக்காக தான் அந்த உடலை உறுதியாக அவர்கள் வைத்துக்கொள்வார்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே உடல் உழைப்பை சார்ந்தது தான். அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு வாகனங்கள் எதுவும் கிடையாது. அவங்க வந்து விலங்குகளை கூட வாகனங்களாக வைத்துக்கொள்ள மாட்டார்கள். குதிரைகளை கூட வாகனங்களாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா குதிரை வந்து வாகனங்களாக வச்சுக்கணுன்னா அதுக்கு உணவு போடணும், அது வந்து ரொம்ப ஆபத்து, எப்போ எட்டி உதைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு எட்டி உதைச்சுனாங்க, படாத எட்டில் பட்டுச்சுன்னா அத்தனை செத்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் உயிரோடு வாழ முடியாது. அதனால் வந்து குதிரைகள்லாம் ரொம்ப ஆபத்தானது. மாடுகளையும் வாகனங்களாக, மாடு மீது யாரும் ஏறி போக மாட்டாங்க. அது மாதிரி குதிரைகளையும் யாரும் வந்து வாகனங்களாக பயன்படுத்த மாட்டாங்க, அது பாதுகாப்பானது கிடையாது. 2040க்கு பிறகு வாழ்கிற மக்கள் மென்மையானவங்க. என்ன மாதிரி நான் எப்படி மென்மையானவனோ, நான் எப்படி பெருசாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நான் இவ்வளோ லேட்டாக, நான் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தன், ஆனால் என்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு இவ்வளோ நாளாச்சு. அது காரணம் என்னென்னாக்கா, ரொம்ப எளிமையானவன் அப்பாவி மாதிரி தான் அவனு சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகி போச்சு. அதாவது எல்லாம் முடிய போகிற டைமில் தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சி முடிய போகிற டைமில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு என்ன மாதிரி ரொம்ப மென்மையானவர்கள் தான் வந்து 2040க்கு பிறகு, அதாவது அங்கே வாழப்போகிற அந்த உலகத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழப்போகிறவர்கள். இப்போ எனக்கு என்ன, 2040க்கு பிறகு அந்த வாழப்போகிற உலகில் அந்த 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழப்போகிற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி தான் இருப்பாங்க. என்னை வச்சு தான் நான் மதிப்பிடுறேன். நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி எல்லாமே இருந்திருக்கேன். எனக்கும் வந்து சாதி வெறி, மத வெறி எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து மோசமான குணங்கள், கொலை வெறி எல்லாமே இருந்தது. ஆனால் நான் இன்றைக்கி மாறியிருக்கேன். அப்படின்னா என்னை வச்சு நான் மனிதர்கள் எதிர்காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க, என்னென்ன காரணங்களுக்காக நான் மாறினேன், எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்திற்கு என்ன காரணம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நான் எதிர்காலத்தை வந்து யூகிக்கிறேன். இப்போ எதிர்கால மக்களின் மனநிலை எப்படி இருக்கும், உலகம் முழுக்க மக்கள் ஏன் வன்முறை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள், அதுக்கான காரணத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஏன் வந்து எனக்குள்ளே ஏன் அந்த வன்முறை உணர்ச்சி வந்தது, அதுக்கான காரணம் என்ன, அதிலிருந்து நான் எப்படி விடுபட்டேன், அப்படி எல்லாமே எனக்கு தெரிய வருது. அதனால் எதிர்கால மக்கள் என்னை போல் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் வந்து சரியாக யூகிக்கிறேன். நான் வந்து எப்படி மென்மையானவன், அப்போ மென்மையானவர்களாக தான் வந்து 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதாவது மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் மென்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள், எளிமையாக வாழ நினைப்பார்கள். அதாவது உயிரை பணையம் வச்சு அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. குதிரையை வளர்க்குறதெல்லாம் ஒரு உயிரை பணையம் வச்சு வளர்க்குறதா, எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும், எட்டி உதைச்சா அப்புறம் அவங்க சிகிச்சை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித இன்றைக்கி வந்து ஏன் குதிரையை வளர்க்குறாங்க அப்படின்னா, அது எட்டி உதைச்சா கூட சிகிச்சை செய்கிறதுக்கு மருத்துவ அறிஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சூப்பராக சரி பண்ணிவிடுவாங்க. மருத்துவர்கள் மீது உள்ள நம்பிக்கை தான்
நம்பிக்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து உயிரை பணயமாக வச்சு நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து வாகனங்களில் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க மோட்டார் வாகன விபத்துகளால். யார் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படின்னா வருஷத்துக்கு 10 லட்சம் பேத்துக்கு மேலே வந்து உடல் ஊனமடைகிறாங்க மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக. எப்படி எந்த நம்பிக்கையில் இவங்க இந்த அழிவுகளை நோக்கி போகிறாங்க? இன்றைக்கி போரிடுவதற்காக ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள். எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு காரணமே என்னன்னாக்கா வந்து இந்த மருத்துவர்கள் மீது உள்ள நம்பிக்கை தான். மருத்துவர்கள் சரி செய்து விடுவார்கள். ஏன் வந்து மக்கள் உடலுக்கு நோய் ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றாங்க அப்படின்னா மருத்துவர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவாங்க. மருத்துவர்களும் அந்த ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டுருக்காங்க. சாகாவரம், சாகவே இந்த மாதிரி நரம்பை மாற்றி இணைச்சிட்டாக்கா அவங்களுக்கு சாவே வராது, அதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்குதா, நோய்களை குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான இந்த மாதிரி மருத்துவர்கள் மீது உள்ள நம்பிக்கையில் மக்கள் வந்து உயிரை பணமாக வச்சு நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. சரி, மருத்துவர்களே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்களில் யாரும் மருத்துவர்கள் கிடையாது, மருந்துகள் கிடையாது. ஆனால் மருத்துவர்கள் உண்டு, இயற்கையான மருத்துவர்கள். இவர்கள்லாம் இப்போ உள்ள அலோபதி மருத்துவர்கள், இவங்கெல்லாம் செயற்கையான மருத்துவர்கள், வித்தியாசமான மருத்துவர்கள், வித்தியாசமான அனுபவங்களால் வித்தியாசமான உலகில் ஏற்பட்ட வித்தியாசமான பிரச்சனைகளான நோய்களை குணப்படுத்துகிற வித்தியாசமான மருத்துவர்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து மருத்துவர்கள் கிடையாது. அதனால் அவங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. இப்போ ஒரு குதிரை எட்டி உதைச்சிது அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு அங்கே மருத்துவர்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரைகளே வளர்க்க மாட்டாங்க. எதுக்குடா வம்பு, அப்புறம் அது எட்டி உதைக்கும், அதை எப்படி சரி செய்ய முடியும்? இங்கே யாரும் மருத்துவர்கள் கிடையாது, அதை யார் சரி செய்ய முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களுடைய வாழ்க்கை முறையை எளிமையாக மாற்றிக்கொள்வார்கள். குதிரைகளை வளர்க்க மாட்டாங்க, உயிரை பணயமாக வச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி உயிரை பணயமாக வச்சு என்னென்ன வேலையெல்லாமோ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா குணப்படுத்துறதுக்கு அங்கே யார்கிட்டையுமே இல்லை. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே ஆஸ்பத்திரி கிடையாது, மருத்துவமனை கிடையாது. அவரவர்கள் உடம்பை அவரவர்களே குணப்படுத்தி கொள்வார்கள், பாதுகாத்து கொள்வார்கள். எப்படின்னா எல்லோருமே மருத்துவர்களாகி விடுவார்கள். இப்போ பாதுகாப்பாக வாழ வேண்டும், உயிரை பணம் வச்சு எதையுமே செய்யக்கூடாது. குடிசைகளில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்போ அவர்கள் எளிமையாக வாழக்கூடியவர்கள். அப்படின்னா அவர்கள் உயிரை பணமாக வச்சு எந்த வேலையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு காடுகளில் வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உயிரை பணமாக வச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் எளிமையானவர்களாக இருப்பார்கள், மென்மையானவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி அதே நேரத்தில் வந்து ஒரு அறிவுபூர்வமானவர்களாகவும் இருப்பார்கள். அதற்காக வந்து காடுகளில் தானே வசிக்கிறார்கள், குடிசைகள் தானே வசிக்கிறார்கள், அவர்களை வந்து முட்டாள்களோ அல்லது வந்து அறியாமை மிகுந்தவர்களாக நினச்சி மகிழ்ச்சியாக வாழத் தெரிகின்ற ஒரு அறிவாளிகள். மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் தான் அறிவாளிகள். இங்கே உண்மையிலே சொல்ல போனால் யார் அறிவுடையவர்கள் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களா அவங்க தான் அறிவாளிகள். மகிழ்ச்சியானா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சியாக வாழ்வது என்றால் என்ன அப்படின்னா இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுதான் மகிழ்ச்சி அப்படி இல்லை. சிரிக்கிறது, அழுகிறது, கோவப்படுறது, அப்புறம் பொறாமப்படுறது, இப்படி உணர்வுபூர்வமாக வாழ்கிறாங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவர் சிரிக்கவும் மாட்டார், அழவும் மாட்டார், பேசவும் மாட்டார், அமைதியாக இருப்பார். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பாருங்கள். இன்றைக்கி ஆஃபீஸ் போனேன், என் வேலையை செஞ்சேன், வீட்டுக்கு வந்தேன், டிவி பார்த்தேன், படுத்தேன், தூங்கினேன். இதுக்கிடையில் நீ யார்ட்டையா கோவப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுப்பா, 10 மாதம் ஆச்சு, எப்போ கோவப்பட்டேன் லாஸ்ட்டாக அப்படின்னு எனக்கு தெரில. யார்கிட்டையும் நான் சத்தமாக பேச மாட்டேன், பேசுகிறதே கிடையாது. வீட்டுக்கு வந்தால் ஃபோனு, அப்புறம் மொபைல், அப்புறம் படுத்து தூங்குறது. இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்த அழுகிறது கிடையாது. டிவிகளை பார்த்து அழுதுகிட்ருக்கோம், டிவியில் வர காட்சிகளை பார்த்து, மொபைல் ஃபோனில் வர சினிமாவை பார்த்து அழுதுகிட்ருக்குறோம். மனிதர்களை பார்த்து அழலை. நம்ம வந்து அப்போது உணர்வுபூர்வமாக அழணும், சிரிக்கணும், பேசணும், கத்தணும், திட்டணும், திட்டு வாங்கணும், அடிக்கணும், அடி வாங்கணும், உரிமையோடு அடிக்கணும், உரிமையானவர்கள்ட்ட வந்து அடி வாங்கணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பை வெளிப்படுத்துவதற்காக பேசணும், இப்படி சிரிக்கணும், இது மாதிரி விளையாடணும், காதலிக்கணும், அப்புறம் வந்து டான்ஸ் ஆடணும், அப்புறம் வந்து ஓவியம் வரையணும், பாட்டு எழுதணும், வேட்டையாடணும். இப்படி உணர்வுபூர்வமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, உணர்வுகளை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை, இதுதான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதுதான் பொருள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வந்து 2040க்கு பிறகு மக்கள் வாழ போகிறாங்க. அது வந்து கடைசியாக என்னென்னா இந்த வீடியோக்கே வந்துடுறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோக்கான தலைப்புக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கிடையாது, அதில் வந்து போயிட்டுருக்கோம், நம்ம தொடர்புடையவே தான்.
அதனால் ஏன்னா அந்த அளவுக்கு நான் விவரமான ஒரு இதற்கான தொடர்புடைய ரொம்ப பெரிய பேச்சு திறமை உள்ளவெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு, எங்கெங்கேயோ போகிறாரு, என்னென்னவோ பேசிட்டு போகிறாரு, இவர் என்ன சொல்ல வராருன்னு வந்துட்டு இவர் வேறு எங்கெங்கேயோ போகிறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறதே இங்கே பெரிய முக்கியமாக இருக்குது. ஏன்னா எனக்கே அது பெரிய விஷயமா இருக்குது. நான் இவ்வளோ தடைகளை தாண்டி, இவ்வளோ அறியாமைகளை தாண்டி இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும், மக்களுக்கு என்னை பற்றின உண்மைகளை நான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறேங்கிறதே பெரிய விஷயம். அதனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறது மட்டும் கவனிங்க. மற்றபடி நான் எப்படி சொல்கிறேன், இவர் எந்தளவுக்கு விவரமாக எந்தளவுக்கு திறமையாக பேசுகிறார், பேச்சு திறமை இருக்கா, இதெல்லாம் விமர்சித்தா விமர்சிங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் சுதந்திரமாக விமர்சிக்கலாம், என்ன வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம். ஏதாவது ஒரு விஷயம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதா? அந்த அளவுக்கு கட்டாயம் இருக்கா, நிர்பந்தம் இருக்கா? தெரிஞ்சிக்காமல் போகலாம், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் சொல்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்த தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தான் இங்கே முக்கியம். நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விமர்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதை எதை எப்படி விமர்சித்தாலும் நான் அதை வரவேற்பேன். எல்லாத்தையும் கடந்தான். அதனால் என்னென்னா, கருவிகளை கொண்டு இசையை உருவாக்கக்கூடாது. அது வந்து செயற்கையான இசை, வித்தியாசமான இசை, தற்காலிகமான இசை. அதுக்கு இன்னும் ஆயுள் காலம் கொஞ்சம் காலம்தான். அதனால் இயற்கையான இசை என்பது வாயால் இசைக்கக்கூடியது. வாயால் இசைத்து நடனம் ஆடுவதற்கும் பாடலுக்கும் சம்மந்தம் கிடையாது. பாட்டு நடனம் ஆடக்கூடாது, இசைத்து கொண்டே தான் நடனம் ஆட வேண்டும். அதனால் இசை என்பது வாயால் இசைக்கக்கூடியது. கருவிகளை கொண்டு இசையமைப்பது வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வித்தியாசமான இசை. பணம் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான இசையெல்லாம் வந்து இப்போ இசையை கண்டுபிடித்தவர் யார்? சரிப்பா அப்படின்னா அப்போ நான் தான். ஏன்னா அதுக்கான வழிமுறையை சொல்லிட்டேன். எப்படி இசையை கண்டுபிடித்தவர் யாருன்னா, இப்போ இதுவரைக்கும் இசைத்தெல்லாம் இசை கிடையாது. இதுவரைக்கும் அதெல்லாம் பரிசோதனைகள். அப்போ முடிவாக அந்த அப்போ நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலை. நான் இந்த மனித உயிர்கள் அத்தனை பேருமே இதற்கான கண்டுபிடிப்பிற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடைசியாக அதை உண்மையான இசை எது என்று நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறேன். இப்போ இது நாள் வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. ஆனால் இசையை கலைகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா என்ன தான் குறிப்பிடணும். அப்போ இது வரைக்கும் நடந்தது என்ன, இது வரைக்கும் நடந்த ஓவியங்கள், வரைந்த ஓவியம், இது எல்லாமே ஆய்வுகள். அப்போ இசையை கண்டுபிடித்தது, கலைகளை கண்டுபிடித்தது மனித உயிர்கள் தான். ஆனால் அந்த ஒரு புள்ளியில் நான் இருக்கிறேன். இதுதான் இசை, இதுதான் கலை, இதுதான் ஓவியம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த இறுதி அறிக்கையை கொடுக்கின்ற இடத்தில் நான் இருக்கிறேன் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.